ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான உடலுக்கு ரொம்ப வலுத்தரக்கூடிய சீம்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சீம்பால் எப்போதுமே கிடைக்காது, ஆனால் எப்போவாச்சும் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இதில் அந்தளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. நான் சொல்கிற மெத்தட் படி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சீம்பால் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு 3/4 லிட்டர் சீம்பால் இருக்குது. இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மாடு கண்ணு போட்டுருந்துச்சின்னு கொடுத்துருந்தாங்க. இது ஒரு 3வது நாள் பாலுங்க. இதில் எப்படி சீம்பால் செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஏலக்காய் ஒரு 2 போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது ரெண்டையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அடுத்ததாக சீம்பாலை ஒரு தடவை வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாங்க. சீம்பாலை வடிகட்டினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பொட்டுக்கடலை மாவு, அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். பால் சில்லுன்னு இருக்கும்போதே பொட்டுக்கடலை ஆட் பண்ணாதான் நான் எல்லா பக்கமும் கலந்து வரும். பால் சூடானதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிங்கன்னா கட்டி கட்டியாக ஒன்றோட ஒன்று கலந்து வராது. அதனால சில்லுன்னு இருக்கும்போதே 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இது எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சீம்பால் காய்ச்சும் போது திரிஞ்சு போயிடும். அதில் இருக்கிற தண்ணியில் தான் அதிகமான அளவு சத்துக்கள் இருக்குது. ஆனால் வெறுமனே குடிச்சிங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீமியாக பாயாசம் மாதிரி இருக்கும். அதனால தாங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறோம். மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா அது அடிப்பிடிக்க அதிகமான அளவு சான்சஸ் இருக்குது. கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா இது திரிஞ்சிரும் இல்லைங்களா. அந்த ஸ்டேஜில் நல்லா அடிப்பிடிச்சு கரிஞ்சு போயிடும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பால் திரி திரியாக பிரியுங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் செய்யறது போல் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது இன்னுமே திரிஞ்சு போல திரியணுங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கலாம். சீம்பாலில் ரொம்ப அதிகமான நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்குது. அதனால கிடைச்சிச்சுன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் பல வகையான ரெசிபிஸ் செய்யலாம். நான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் நம்ம டிஃப்ரெண்ட்டான சீம்பால் ரெசிபிஸ் போடலாம். எங்கள் வீட்டு மாடு இப்போ தாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அது கண்ணு போடுறதுக்கு இன்னும் 2-3 மாதம் ஆகும். இது பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்ததுனால இந்த மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளை ரவையும் இந்த சீம்பாலுக்கு ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதனால வெள்ளை ரவை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், பால் நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கப்புறமா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த சீம்பாலுக்கு தேவையான இனிப்பு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை நல்லா காய வச்சு வடிகட்டி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா ரவை இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். சீம்பால் நல்லா திரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறாங்க. சீம்பால் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சீம்பாலை இப்படியே சாப்பிட்றத விட கொஞ்சமாக திராட்சை முந்திரி வறுத்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா ஒரு 10 போல் திராட்சையும் 10 போல் முந்திரியும் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகட்டுங்க. லைட்டாக சூடாயிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 முந்திரியை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 10 போல் காஞ்ச திராட்சை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சையும் முந்திரியும் சூப்பராக வறுப்பட்டாச்சுங்க. திராட்சை பழம் பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, சீம்பால் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான சீம்பால் ரெடி ஆயிடுச்சு. சீம்பால் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இது போல் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
சீம்பாலை கேக் போல் செஞ்சு சாப்பிடுவாங்க, பொடி பொடியாக பால்கோவா போலலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சீம்பால் மாடு கண்ணு போட்டு ஒரு 10 நாள் வரைக்கும் தான் கிடைக்கும். இது கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மாடோட கண்ணுனால எல்லா பாலையும் குடிக்க முடியாது, அதனால அதுக்கு தேவையான பால் விட்டுட்டு மிச்சத்தை கறந்து எடுத்துருவாங்க. இந்த சீம்பாலில் அதிகமான அளவு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. இந்த சீம்பால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். உங்களுக்கு சீம்பால் கிடச்சிச்சின்னா இது போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.